நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ். இன்னைக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். உணவு விஷயங்களாலேயோ இல்லை நம்ம உடற்பயிற்சினாலையா, இப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையா நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட இதை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பரம்பரையாக வரக்கூடியது. நல்ல ஃபிட்னஸோடு இருக்காங்க, நல்ல ஃபுட் கண்டிஷன் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட, எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, சாப்பாடு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க, கண்ட்ரோலாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வருது. எதுவுமே பார்த்துக்கிறது இல்லை, நல்லா சாப்பிட்றாங்க, ஆயில் ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கிறாங்க நல்லா, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்களே இப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம் இல்லையா? அதனால தான் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது பரம்பரையாக வரவங்களுக்கு ஈஸியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணும்போதே நம்ம இது கண்டுபிடிச்சிடலாம். இது பரம்பரையாக உள்ள இப்போ நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மானு எல்லாருக்குமே வந்திருக்குன்னா, நம்மளும் போய் என்ன பண்ணால் ஒரு செக் பண்ணோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்களுக்கு பரம்பரையாக இந்த வியாதி இருந்துகிட்ருக்கு, இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு, அப்போ இவங்களுக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கான்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது நம்ம அக்குபஞ்சர்லன்னு எடுத்துக்கும்பொழுது இதை ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பயமாக இருக்கு இல்லையா? ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? ஒரு சிம்பிளான சொல்யூஷன். நம்ம ஹார்ட் அட்டாக்கே வராது, வாழ்நாள் முழுக்க நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரிவெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இல்லை மறுபடியும் வந்துருமோன்ற பயம் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் இதை தாராளமாக செய்துக்கலாம். ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறவங்களையும் டாக்டர்கிட்ட உங்கள் டாக்டர்கிட்டே நீங்கள் கேளுங்க, இதை பண்ணிக்கலாமா, அக்குப்ரெஷர் பாயிண்ட் பண்ணிக்கலாமான்னு கேளுங்க. இது ஒரு சேஃபான விஷயம் தான், சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, பயம் இல்லாமல் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பாயிண்ட்டோட லொக்கேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கக்கூடியது, 2 கையிலையுமே நீங்கள் பண்ணலாம். ஒரு நாள் ஒரு கையில், இன்னொரு நாள் இன்னொரு கையில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரைட் ஹேண்டில் பண்ணுறேன். ரைட் ஹேண்டில் எடுத்துக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மடிப்பு ரேகை வருது இல்லையா, நம்ம முழங்கை மடிப்பு ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ரேகை இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல முடியுறது உங்களுக்கு தெரியும் இல்லை? முடியுது இல்லையா? இந்த இடத்துல இப்படி கை வச்சு இப்படி ப்ரெஸ் கொடுக்கணும். இப்படி ப்ரெஸ் கொடுக்கும் போதே நல்ல வலியை உங்களால் உணர முடியும். ஏன்னா இது ஒரு வர்ம புள்ளிங்கிறதுனால இந்த இடத்துல பெயின் இருக்கும். இப்போ இந்த புள்ளியை நம்ம இப்படி அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணலாம். 21 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை கை வச்சு 1 2 3 4 5 இப்படி நீங்கள் அழுத்தம் கொடுத்தும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒரு 2 டைம்ஸ், ஒரு வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு வாங்களேன். நல்லா உங்களுக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, மெடிசன் எடுத்துகிட்ருக்கோங்கிறவங்களே கூட உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இல்லை இதயத்தில் எங்களுக்கு வலி இருக்குது, படப்படப்பு இருக்குது, பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டாக்டர்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள். டாக்டருக்கெல்லாம் தெரியும் அக்குப்ரெஷர் பாயிண்ட் ஒரு சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்கிறது டாக்டர்ஸ்க்கும் தெரியும். அதனால் அவங்களே உங்களை பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முறைப்படி ஒரு டாக்டர்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இன்னும் இருக்கும் பட்சத்தில் முறைப்படி ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதை நம்ம சும்மா ஒரு ப்ரிவென்ஷனுக்காகவோ இல்லை நமக்கு பிரச்சனைகளை சரியாகிற வரைக்கும் இதை நம்ம ட்ரீட்மெண்ட்டாக நம்ம வீட்டிலையே நம்ம பண்ணிக்கலாம். பிற்காலத்தில் நமக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற பிரச்சனை வராமல் நம்ம தடுத்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.